மார்ச் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் தமிழில் மட்டும் அதுவும் தியேட்டரில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 படங்கள் வந்திருக்கு. இல்லை இந்த ரீரிலீஸ் படங்களாலே இந்த வாரம் ஓஞ்சி மோஸ்ட்லி எல்லாம் புது படங்களாக சின்ன படங்களாக தான் வந்திருக்கு. அதுக்கு நிறைய தியேட்டர் கொடுக்கல. ஸோ அதில் நிறைய படங்களை எடுத்துக்கல, பர்ஃபார்ம் பண்ணால் பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம அக்மா மிஸ்டரோட வீக்லி டாப் 10 என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் தெரி படம் போன வாரம் தான் வந்தது. இந்த படத்தை பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாட்ஸ்பாட் திரௌபதி இந்த படங்களுக்கோசம் தள்ளி போச்சு. எனக்கு தெரிஞ்சு பொங்கல் ஒரு செம டேட் இல்லையா, குடியரசு அந்த டைம்லயாச்சும் ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, தெரி படத்துக்கு ஒரு வால்யூம் இருக்கு. தெரி படத்தை ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி கடைசியில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட் வீக் கில்லி இந்த வாரம் தெரியும் போது வார விஜய் படம் என்னதான் ரீ ரிலீஸ்னாலும் உங்களால ரீ ரிலீஸ்க்குள்ள மரியாதை போச்சடான்ற மாதிரி இந்த படத்துக்கான ரிலீஸ் பிளானிங்கை டோட்டலா சொதப்பிட்டாங்க. கலைப்புலி ஏஸ்தான் வந்து எப்பவுமே ரிலீஸ் பிளானிங் ப்ரொமோஷன் பிளானிங்லாம் செமையா பண்ணுவார். என்ன இந்த வாட்டி கோட்டை விட்டார் தான் சொல்லணும். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி கிட்ட தான் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த தெரி படம். இது விஜயோடைய நார்மல் ஒரு வசூலுக்கான ஒரு படம் தான். ஒரு 5 கோடியாச்சும் அட்லீஸ்ட் கலெக்ட் பண்ணிடணும். ஏன்னா சச்சின் எல்லாமே 10-15 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கு 5 கோடி ரொம்ப கம்மி தான். பட் அந்த கலெக்ஷன் கூட தெரி படம் எடுக்க முடியல. இருந்தாலும் செகண்ட் வீக்ல 2 ஸ்கிரீன் கொடுத்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம். ஆனா கலெக்ஷன் எல்லாம் கட் ஆயிடுச்சுங்க. நம்ம ஒன்றில் அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் கில்லி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் ஆச்சு. அதாவது ரீ ரிலீஸ் எத்தனையோ தடவை பண்ணி ஆனா இந்த படம் ஓரளவுக்கு நல்லா கல்ல கட்டிட்டாங்க. ஏன்னா தெரிய வருதுன்னு கிட்டத்தட்ட 1 மாசமா வெயிட் பண்ணிட்டு அளவுக்கு திடீர்னு கில்லியை இறக்கி அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு போயிடுச்சு. என்னதான் விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருந்தாலும் வாரம் ஒரு ரீ ரிலீஸ் படம் பண்ணாக்கா கண்டிப்பா வந்து அது அந்த மாசம் வந்து அவங்களே டீக்ரேட் பண்ற மாதிரி தான் போயிடும். அதனால இனிமேல் தளபதியோட ரீ ரிலீஸ் படங்களுக்கு கரெக்டான ஒரு வே பண்ணா மட்டும்தான் அந்த ரீ ரிலீஸ் ரெக்கார்டுன்றதை இனிமேல் பெருசா பண்ண முடியும். ஏன்னா கில்லி ஒரு படம் ஓடிச்சு, சச்சின் ஒரு படம் ஓடிச்சுன்றதுனால லைனப்பா அவரோட நிறைய ஹிட் படங்களை சொதப்பி வச்சுட்டாங்க ரீ ரிலீஸ்ன்ற பேர்ல. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் மின்னலே படம் ரிலீஸ் ஆகி இது 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த 4வது வாரத்திலயும் பாத்தீங்கன்னா 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். மின்னலே பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும்போது தெரி கில்லி அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு. அதே மாதிரி ரன்னிங் டேல 1 வாரம் 2 வாரம் பிஃபோர் இருக்கு. அதை தாண்டி தளபதிக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு. அந்த மாசுக்கும் மின்னலே படத்துக்கு இருக்கிற அந்த ஒரு கிளாஸுக்கும் டிஃபரெண்ட் கண்டிப்பா பார்க்க முடியும். இன்னொன்று மின்னலே வரும்போது எக்கச்சக்கமான ரீ ரிலீஸ் படம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 படம் ரீ ரிலீஸ் ஓரம் கட்டிட்டு மின்னலே மட்டும் தான் இப்போ சர்வே ஆயிருக்கு லாஸ்டா. ஸோ நம்ம அப்படி இப்படி எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் கண்டிப்பா நம்ம லாஸ்ட் கவுண்டனுக்கு மேல மின்னலே வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. தளபதி என்னதான் சவுண்டா ரீ ரிலீஸ்ல பெரிய ரெக்கார்ட் பண்ணாலும் மின்னலே அதாவது நம்ம கௌதம் மேனன் பாத்தீங்கன்னா சைலண்டா நிறைய சக்சஸ் பண்ணிட்டு இருக்கு அவரோட படங்கள். அந்த லிஸ்ட்ல விடிவியை பத்தி கேட்க தேவையில்ல. அதே மாதிரி மின்னலேன்றதும் பாத்தீங்கன்னா நிறைய டைம் சைலண்டா ஓடி இருக்கு. இந்த டைம் கொஞ்சம் சவுண்டா 25 நாளைக்கே போகுதுங்க. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் சிறை படம் அடுத்த வாரமும் ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வேவிங் வரதுனால சிறை படம் தியேட்டரிக்கல்ல 75 நாள் ஓட போகுது. ஆனா போஸ்டர் தான் வருமானு தெரியல. இனிமே சிறையை பத்தி நம்ம நிறைய ரெக்கார்ட் பார்த்திருக்கோம். அதுக்கு நடுவில் ரன்னிங் டே ரெக்கார்டும் ஒரு நல்ல சர்வேவிங்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ஒரு நல்ல படம் வச்சு ஓட்டுறாங்களா இல்லனா ப்ரொடியூசரோட பையன் படம் அப்படின்றனால ஒரு ரன்னிங் டே கொடுக்கணும்னு பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. எனிவே சிறைப்படத்துக்கு ஒரு லாங் ரன் கிடைச்சா கண்டிப்பா அந்த ப்ரொடியூசரை விட நிறைய மக்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படம் இருந்திருங்க. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் அனோமியா. இந்த அனோமியா படம் நாளைக்கு தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம பாவனா ரகுமான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 தியேட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மலையாளம் தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆகுது. பாவனா அது லாஸ்டா மைடோர்னு ஒரு ஹாரர் படம் வந்திருந்தா அந்த படம் கூட பார்க்கறதுக்கு ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த அனோமியாவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ரகுமான் கூட நல்ல படங்கள் தான் நிறைய தேர்ந்தெடுத்து நடிப்பாரு. மலையாள படம் நிறைய வந்து பெருசா ஹிட் ஆகும். ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரகுமானுக்கும் பாவனாக்கும் நடக்கிறது இல்ல. சோ அதை மாத்தி இந்த அனோமியா ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருவோம். நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் முஸ்தபா. இந்த முஸ்தபா படத்துல நம்ம சதீஷ் வந்து மெயின் லீடா பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம கருணாகரன் அப்புறம் இல்ல சதீஷ்க்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் பண்ணிருக்காரு. அவரும் ஹீரோ தான். முஸ்தபான்றது தெரியும் உங்களுக்கு, நட்பு. ஆனா இந்த படம் பார்க்கும்போது என்னடா இது ஒரு மாதிரி அடல்ட் படம் மாதிரி லைட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த முஸ்தபாவோட நட்பு உங்களுக்கு தெரியும் காதல் தேசத்துல என்ன மாதிரின்ட்டு அந்த ஒரு டைட்டில் தூக்கி இந்த படத்துக்கு வச்சிருக்காங்களான்ற மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது தோணுது. ஏன்னா நம்ம தமிழ்ல நிறைய காமெடி அடல்ட் கமர்ஷியல் மூவின்ற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு சாயில தான் இந்த முஸ்தபா இருக்கு. தியேட்டர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 30 தியேட்டர் மேல தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு பெருசா பர்ஃபார்ம் பண்ண படங்கள் இல்ல. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த டைட்டிலே இந்த படத்தோட கதையை சொல்லலாம். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது கஜினி 2.0 அதுவும் பொம்பளை கஜினி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதை படத்துல கூட கன்வே பண்ணிருக்காங்க நினைக்கிறாங்க. இங்க தமிழ் சினிமால இப்ப எக்கச்சக்கமான படங்கள் வந்திருந்தாலும் ஒரு காலத்துல தமிழ் சினிமால முக்கோண காதல் அப்படின்ற கதை ரொம்ப பெருசா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு முக்காண காதல் கதையா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை பார்க்க முடியுது. அதுவும் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன் கெபாசிட்டியே கிடைச்சிருக்கும் சொல்லணும். ஏன்னா நிறைய இடங்களில் 2வது ஸ்கிரீன் அப்படின்ற மாதிரியே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஒரு 35-40 தியேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நிறைய ஷோஸ்ல வர மாதிரி இந்த படத்துக்கு தான் அதிகமான தியேட்டர்கள் இருக்குன்னு சொல்லணும். இப்போ இந்த வாரத்துல இந்த படம் ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படமா தான் ரிலீஸ் ஆகுது. ஆனா இல்ல நம்ம எம்எஸ் பாஸ்கர், ஜெயபிரகாஷ், விஜய் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இல்ல வர ஹீரோ எனக்கு எப்ப பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். இவர் ப்ரோ கோட்ல கூட இருக்காரு நினைக்கிறேன் நம்ம ஜெயம் ரவி படத்துல. இவர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது முக்கியமான காரணம் சுமதி வளவு அப்படின்ற ஒரு
மலையாள படம் இருக்கு. அத தமிழ் டப்பிங்ல பார்த்திருக்கேன். அவரு தான் இவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு மலையாளத்துல. ஒரு நல்ல ஹீரோ அங்க. சோ அவருக்கு இப்ப நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. பாப்போம் இந்த முக்கோண காதல் என்ன மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றத. நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் வடம். வடம் நம்ம விமல், நட்டி நட்ராஜ் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்ப நட்டி நட்ராஜ் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல அவர் எப்பயுமே நிறைய டூயல் இம்பார்ட்டன்ட் இருக்கிற படமா தான் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு படமா இந்த வடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரைலர் பார்க்கும்போது விமலுக்கான அந்த மாசம் தெரியுது, நம்ம நட்ராஜுக்கான விஷயமும் தெரியுது. ட்ரைலர் இதுக்கு முன்னாடி விமலோட நிறைய படங்கள்ல ரொம்ப சுமாரான விஷயங்களா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இது ஓரளவுக்கு கமர்ஷியலா கொஞ்சம் இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஆனா பெருசா ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்களா அப்படின்ற விஷயம் இங்க தோணலனாலும் இந்த வடம்ன்றது இப்போ ரொம்ப எம்டியான விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன கேப்பையாச்சும் ஃபில் பண்ணா நம்ம விமலுக்கு சப்போர்ட்டா இருக்கும் கண்டிப்பா. இங்க நம்ம விமல், நட்ராஜ் இவங்களோட கூட்டணி எந்த மாதிரி இந்த வடம் படத்தை கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இங்க ஜல்லிக்கட்டு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கான்செப்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப தியேட்டரில் எந்த படமும் பெருசா இல்ல. அதுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தியேட்டரில் பாத்தீங்கன்னாலும் ஒரு 35 தியேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் தேர்ட் ஸ்கிரீன், செகண்ட் ஸ்கிரீன்ற மாதிரிலாம் செகண்ட் ரொம்ப மைல்டா தான் இருக்கும். எனவே தியேட்டரிக்கல் ரொம்ப மட்டமா கிடைக்காம ஓரளவுக்கு நல்லாவே கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம விமலுக்கு இப்ப நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல அவருக்கு ஒரு 15, 20, 25 தியேட்டர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் இங்க 35 தியேட்டர் ரேஞ்சிலேயே நல்லாவே கிடைச்சிருக்கு. அதுவும் சீட் கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர்களும் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வடம் எப்படி தக்க வச்சுக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துப்போம். நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் கப்பல் ஃப்ரெண்ட்லி. கப்பல் ஃப்ரெண்ட்லி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்ட் வரணும். ஆக்சுவலி கண்டிப்பா வந்துரும் தோணுது. ஏன்னா இந்த படம் ஒரு நல்ல ஹிட் ஆகிட்டே சொல்லணும். இது ஒரு சின்ன படமா இருந்தாலும் ரொம்பலாம் சின்ன படம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 8 கோடி பட்ஜெட்ல தமிழ், தெலுங்கு பைலிங்குவல்லாம் பார்க்கணுமா. அது மட்டும் இல்லாம தெலுங்குல தான் மோஸ்ட்லி நல்லா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி அங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடிகளே கலெக்ட் பண்ணிச்சு. வேர்ல்டு வைடாவே ஒரு 15 கோடி கிட்ட படம் கலெக்ட் பண்ணிருக்கு. தியேட்டரிக்கல் ரைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ப்ராஃபிட் தான் வந்திருக்கு நிறைய இடங்கள்ல. கிட்டத்தட்ட தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அதனால தான் இந்த 25 நாள்ல ஓடும்போது பாத்தீங்கன்னா 7 தியேட்டர் கிட்ட தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனாலும் இது ஷேர் ரேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் தான் சொல்லணும் தமிழ்லயும். கப்பல் ஃப்ரெண்ட்லி ஒரு சைலன்ட் சர்வைவிங்க நல்லாவே கொடுத்துருங்க இப்ப லேட்டஸ்டா. அதனால தான் நிறைய புது படங்களுக்கு ஒரு 30, 40 தியேட்டர் கிட்ட கொடுத்துருந்தாலும் நல்ல ஷோஸ்லாம் கிடைச்சிருந்தாலும் இது 7 ஸ்கிரீன் வந்துட்டாலும் இந்த அளவுக்கு டாப்ல பண்ணிருக்கும் கப்பல் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஒரு 3 வாரம் நல்ல சர்வைவிங் பண்ணிருக்கு. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் வித் லவ். வித் லவ் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். இந்த 5வது வாரத்திலயும் ஒரு 15 தியேட்டர் கிட்ட ஓடுற மாதிரி தான் இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா இந்த 5வது வாரத்துல இந்த படம் 40 கோடிக்கு கலெக்ட் பண்ணிடுச்சுங்க. ஆக்சுவலி அது மட்டும் இல்லாம நம்ம கவுண்டர்ல ஆரம்பத்துல எக்ஸ்பெக்டேஷன்ல பெரிய கவுண்டர் கொடுக்கலனாலும் பல வாரங்களா இந்த படம் தான் முதலிடத்துல இருந்துட்டு என்னதான் நம்ம விஜய் படங்களா வந்துட்டு இருந்தாலும் ஆனா இந்த வாரம் அதுக்கு தகுதியை கண்டிப்பா இந்த படம் இழந்துடுச்சு. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 4 வாரம் அதாவது ஒரு மாசம் தாண்டி இழக்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா நான் பெருசா இங்க சொல்ல வருது ஒரு மாசம் அந்த நல்ல இடத்த தக்க வச்சிருக்கு. தியேட்டருக்கு இதுக்கு 15 தான் வந்துடுச்சுன்றதுனால இழந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இதை விட ஒரு படம் பெருசா சர்வே பண்ணி நின்றுச்சு. ஸோ அதனால வித் லவ் இந்த வாரம் இறங்கியிருக்கு கண்டிப்பா. ஆனா இந்த வித் லவோட ஏற்றம் ரொம்ப பெருசு. ஸோ நிறைய பேர் ஓடிடில வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம கூட முதலிடத்துல பார்க்க போற படம் தாய் கிழவி. தாய் கிழவி லாஸ்ட் வீக்கே நிறைய மெயின் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன். சிவகார்த்திகேயனோட நிறைய நல்ல படங்கள் ஓடுனதுலன்னு பேசியிருந்தோம். ஆனா இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் நிறைய இருந்து. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டருக்கு நம்ம சேவியன் படத்தை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கமலே தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படின்னா இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அந்த மாதிரி நிறைய நம்பிக்கை இருந்திருக்கு நிறைய இடங்கள்ல. பட் இங்க தாய் கிழவிக்கு அது பெருசா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வாரத்துல 25 கோடி கலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு இப்ப தலைவர் தம்பி தலைவில், வித் லவ், சிறை இந்த மாதிரி படங்கள்லாம் 40 கோடி கிட்ட போயிட்டாலும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த 25 கோடி கெப்பாசிட்டி எடுக்கலாம் தான் தோணுது. இத்தனைக்கும் அது எல்லாமே நல்ல படம். அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் செட்டப் இருந்தது. ஆனா இங்க தாய் கிழவின்றது ராதிகா ஏதோ வயசான ஒரு நல்ல படம் மாதிரி ஏதோ கொடுப்பாங்கன்னு பார்த்தா பல பேரை ஈர்த்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கதைக்களம்ன்றத வெற்றி செஞ்சிருக்காப்புல. நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு நல்ல கதைக்களம். இந்த படம் ஆரம்பிச்சு இந்த படம் நிறைய ப்ரொமோட் பண்ண முடியல எனக்கு தோணுச்சு. நம்ம சிவகார்த்திகேயன் எதுக்கு தாய் கிழவிக்கோசம் இவ்வளவு பெரிய மேக்கப்லாம் போட்டு விட்டு ராதிகாக்கு ஒரு வயசானவங்க அந்த ஊர் சார்ந்தவங்களே நடிக்க வச்சுனா இன்னும் இயல்பா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். இங்க படத்துல ராதிகா நல்லாவே நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இது நம்மளுக்கு தெரியல ராதிகா யாருன்ட்டு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி மிஸ் ஆயிருந்தாலும் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை போகும்போது அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ. ஒரு ஆக்டரோட வால்யூம்ன்றது தெரியுதுன்ற மாதிரி இருக்கு. இன்னொன்று சிவகார்த்திகேயன் அவரோட மற்ற படங்களை தாண்டி இந்த படத்தை நல்லாவே ப்ரொமோட்டும் பண்ணியிருக்காரு. எனவே இது கண்டிப்பா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பா இருக்கும். ஏன்னா நிறைய நல்ல படங்களை சிவகார்த்திகேயன் எடுத்து அதெல்லாம் தோல்வி வரும்போது இந்த படம் ஹிட் ஆனது கண்டிப்பா இந்த ப்ராஃபிட் அவருக்கு இன்னும் நிறைய நல்ல படங்களை எடுக்கிறது உதவும். அதை தாண்டி தாய் கிழவி தான் நெக்ஸ்ட் வீக்கும் எல்லா மெயின் ஸ்கிரீனும் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. ஏன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் படமும் இந்த வாரம் வரல. இந்த படத்துக்கான ரெக்கார்டுன்றது கண்டிப்பா 50 கோடி வந்தாலும் ஆச்சரியப்படலைங்க.